ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு விபத்துக்குள்ளான ஒரு மனிதனை ஆம்புலன்ஸில் கொண்டு போயிருந்தாங்க. அவசரமாய் கொண்டு போய் அங்கே சிகிச்சைக்காக மருத்துவமனை சேர்க்கப்பட்டது. அந்த காயப்பட்டவர், அடிப்பட்டவர் மிகுந்த போதையில் இருந்தார். அவரை பரிசோதித்த டாக்டர் அவருடைய நெஞ்சில் ஜீசஸ் என்ற ஒரு பச்சை குத்தி ஜீசஸ் என்று பேர் எழுதப்பட்டிருந்தது. இதை கவனித்தார். மருத்துவச்சி கவனித்தாங்க. நர்ஸ் பார்த்து சொன்னாங்க, பரவாயில்ல, ஜீசஸ்ன்னு எழுதியிருக்கிறாரு, ஆனால் அது மேல் தொலியோடு நின்று விட்டது, அவருக்கு உள்ளே போகலை என்று சொன்னாங்களாம் வேடிக்கையாக. இதை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரியே, மேலோட்டமாக நாம் சில காரியங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம், இருதயபூர்வமாக உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஆசீர்வாதம். ஒரு வேத பகுதி வாசிக்கிறேன், கேளுங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை ஒரு இருதயத்திலே இருக்க கிடவது என்று சொல்லி. வசனம் இருதயத்தில் இருக்குமானால் அது பெரிய மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். இந்த வசனத்தை வாசிப்பதை விட வாசித்தவுடனே விட்டு விடுகிறோம். அதற்கு பின்பாக கை கொள்வதில்லை, இதயத்தில் பதித்து வைப்பதில்லை. இருத்தில் இருக்குமானால் அது மிகுந்த பலனையும் ஆசீர்வாதத்தையும் மிகுந்த கனிகளையும் கொடுக்கும். சோபங்களை மாறும், குணங்கள் மாறும், பேச்சுகள் மாறும், பாவங்கள் மாறும். இந்த வார்த்தை தான் என்ன செய்ய முடியும்? ஒரு மனுஷனை குணமாக்க முடியும், ஆறுதல் படுத்த முடியும், தேற்ற முடியும், அவனை உயர்த்த முடியும், ஆஸ்வதிக்க முடியும். ஒரு வேதபதி வாசிக்கிறேன், கேளுங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவு பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும், அல்லது நாம் செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமாக வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த வசனங்கள், வார்த்தைகள் எல்லாவற்றையும் அதை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். கை கொள்ளும் பொழுது நாம் புத்திமானாய் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியும் என்பது வேதம் சொல்கிறது. எனவே மேலோட்டமாக நாம் செய்கிற எதுவுமே மிகுந்த பலனை தராது. ஆலயத்துக்கு போகலாம், காலையில் அவசரமாக ஒரு வேத பகுதியை வாசித்து நான் ஜெபித்து விட்டேன், வசனம் வாசித்தாயா, வாசித்தேன், ஜெபித்து விட்டேன் என்று சொல்லி அதை மறந்து போகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வாசிக்கிற வேத பகுதிகளை நான் இதயத்தில் பதித்து கொண்டு, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியாக என்னை உருமாற்றுங்க, இந்த வார்த்தையின்படியாக என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி அந்த நாள் முழுவதுமாக நீங்கள் வார்த்தையோடு கூட நீங்கள் பேசி கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ளால ஒரு பெரிய மாற்றம் வரும். அல்லது அந்த வார்த்தை உங்களை பாவம் செய்யாதபடிக்கு காத்துக்கொள்ளும். அது மாத்திரமல்ல, புத்தியீனமாக எதையும் செய்ய மாட்டீங்க. நான் சில நேரங்களில் சில தவறு செய்துவிட்டு, நான் புத்தியீனமாய் செய்துட்டேன் பிரதர், நான் புத்தியீனமாய் நடந்துட்டேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ புத்திமானாய் நடந்து கொள்வாய் எப்போது இந்த வார்த்தைகளை நீ கை கொண்டு அதன்படி செய்யும்போது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நீ வேலை செய்கிற இடத்துல, அல்லது நீ கல்லூரிக்கு போகிற அந்த இடத்துல, அல்லது பள்ளிக்கு போகிற அந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னா அந்த இடத்துல, அல்லது ஏதோ ஒரு நீங்கள் செய்கிற எந்த இடத்துலையாவது நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்வீங்க, ஞானமானாய் நடந்து கொள்வீங்க. காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான் என்று யோசேப்பு குறித்து வேதம் சொல்கிறது. யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். ஏனென்றால் கர்த்தரிட்ட எல்லா நியாயப்பிரமாணங்களிலும் கீழ்ப்படிந்து அவருக்கு சாட்சியாக இருந்தபடினால அவன் புத்திமானாய் இருந்தான். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, இந்த வேத வசனத்தின்படியாக
இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தையில் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. வாயில் அல்ல, இருதயத்தில் இருக்குமானால் அநேக மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும் என்ற இந்த சிந்தையோடு கூட இந்த நாளை ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். God bless you.